என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பிரித்யங்கராவினுடைய பாதத்தை தொட்ட என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு சர்வ நிச்சயமான உண்மை ஒன்று உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, உன் தாயானவள் எப்பொழுது நீ என்னிடத்தில் வந்து கேட்டாலும் அதை இல்லை என்று மறுக்காமல் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்புள்ளம் கொண்டவள் அல்லவா. இந்த பிரித்யங்கராவை காணும் பொழுது சிலருக்கு பயமாக இருக்கலாம். அம்மாவின் தோற்றம் அவர்களுக்கு பயமுறுத்தலை ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? தவறு செய்தவர்களுக்கு மட்டும்தான் அது பயமுறுத்தலாக இருக்கும். வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களையும் செய்யாதவர்கள், மற்றவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைப்பவர்கள், அடுத்தவர்களுக்கு கெடுதலை செய்தவர்கள், இவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரித்யங்கராவை கண்டால் பயம் இருக்குமே தவிர மற்ற யாருக்கும் அப்படி இருக்காது. இது போன்ற இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி எல்லாமோ காத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாயல்லவா. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை எப்படியும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ துடிக்கின்றாயல்லவா. உனக்குள் இருக்கின்ற இந்த உற்சாகம், உனக்குள் இருக்கின்ற இந்த தைரியம், இவை எல்லாமும் இந்த பிரித்யங்கராவை நிச்சயமாக உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்ய வைக்கும். இந்த பிரித்யங்கரா உன் வாழ்க்கையில் உனக்கு அன்புள்ளம் கொண்டவளாக நிச்சயமாக உன் கண்களுக்கு தெரிவாள். நல்ல உள்ளம் கொண்ட பிள்ளைகளுக்கு எந்நாளுமே இந்த தாயானவள் அன்புள்ளம் கொண்டவளாகத்தான் இருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷமான விஷயங்களையும் நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எதை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. எந்த ஒரு விஷயத்தை நினைத்தும் என் பிள்ளை மனம் கலங்கி நீ நிற்க வேண்டியது இல்லை. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் எது வந்தாலும் சரி, என் குழந்தை, நீ என்னுடைய பிள்ளையாக எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பாய். இந்த பிரித்யங்கராவின் மீது அன்பு கொண்ட என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்னவென்று இனிமேல்தான் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்வதற்கான அத்தனை அறிகுறிகளையும் பெற்றுக்கொண்டாய். இது நாள் வரையிலும் அம்மாவின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று சந்தேகப்பட்டாயல்லவா. இப்பொழுது என் பாதத்தினை தொடுகின்ற பாக்கியத்தை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இந்த பிரித்யங்கராவின் அன்பு உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. அம்மா இருந்து உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் இந்த வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும், இந்த சந்தர்ப்பங்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்துவிட்ட ஒரு மனநிறைவான வாழ்க்கையை சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த பிரித்யங்கரா கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உன் வாழ்க்கையை என்றென்றும் உன்னுடையதாக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை எல்லாம் நிறைவாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பது நினைவில் இருக்கட்டும். பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்டதை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள். அம்மாவின் அன்பு உன்னை வாழ வைக்கும். இந்த தாயானவள் உனக்கு நிச்சயமான வாழ்க்கையை கொடுத்து விட்ட பிறகுதான் ஓய்வேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என் முன்னால் நிற்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் கஷ்டங்கள் வராது. அப்படி வருகின்ற கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் பக்குவ நிலைக்கு எடுத்துச் செல்வதற்காக மட்டும்தான் இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்கு என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை சந்திக்கின்ற உனக்கு வாழ்க்கையில் நிம்மதி என்றால் என்னவென்ற எண்ணம் ஒரு நாளும் வந்துவிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உன்னை நான் நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் விட்டுவிட மாட்டேன் என்பது மட்டும் உனக்கு புரிந்து கொண்டால் போதும். இத்தனை காலமும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுப்பேன். ஏனென்றால் உனக்கு வந்த அவமானங்கள் அத்தனையும் எனக்கு வந்ததாக அர்த்தம். என் பிள்ளையே,
யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உன்னை பார்த்து எந்த விஷயங்களை பேசினாலும் சரி, அதற்காக மனமுடைந்து போய்விடாதே. உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் எப்பொழுதும் உனக்காக கேள்வி கேட்க உன் பக்கம் நிற்கும் பொழுது என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த பிரித்யங்கரா இருப்பதை சட்டென்று மனதில் நீ நினைத்து கொண்டால் இவர்கள் செய்வது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றாது. மனிதர்களினுடைய எண்ணங்கள் இவ்வளவுதான், மனிதர்களினுடைய குணங்கள் இவ்வளவுதான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றிற்குமே உனக்கு தீர்வு என்பது வெகு விரைவாக கிடைத்துவிடும். என் பிள்ளை, நீ நினைத்தது உன் வாழ்க்கையில் கிடைத்து விட்டதா என்று யோசிக்கும் பொழுதெல்லாம் உனக்கே உன்னை அறியாமல் கண்களில் கண்ணீர் வந்து விடுகின்றது. நாம் எதற்காக அதிகமாக ஆசைப்பட்டோமோ அது நமக்கு கிடைக்கவில்லை. நாம் ஆசைப்படாத விஷயங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ மனமுடைந்து கண்ணீர் வடிப்பாய். ஆனால் ஒன்று இப்பொழுது வேண்டுமானால் அது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நாளை இந்த வாழ்க்கை நீ நினைத்ததை எல்லாம் உனக்கு கொடுக்கவில்லை என்ற வருத்தத்தை விட நல்ல வேளை நமக்கு அதையெல்லாம் கொடுக்கவில்லை, கொடுத்திருந்தால் நம் வாழ்க்கை இன்று கேள்விக்குறியாக மாறியிருக்கும் என்று நீ நிச்சயமாக நினைப்பாய். அப்பேற்பட்ட விஷயங்கள்தான் உன்னை விட்டு விலகிச் சென்றிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உன்னோடு இருந்து உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் விட்டதை எண்ணி வருந்தாமல், வரப்போகின்ற நாட்களில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாம் உன்னை நிறைவாக காத்து நிற்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு தள்ளி நிற்கச் செய்ததோ, இனிமேல் அதுவெல்லாம் உனக்கே உனக்கானதாக மாறுவதை என் பிள்ளை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இந்த மாற்றங்கள் எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கும். இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும். எதற்காகவும் என் குழந்தை வருந்தாமல் பிரித்யங்கராவின் பாதத்தை தொட்டதனால் உனக்கு கிடைத்த தைரியத்தை உன்வசமாக்கி எதிர்வரக்கூடிய எந்த ஒரு தீயதையும் என் பிள்ளை வாழ்க்கையில் இருந்து விரட்டி அடித்து உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ முழுமையாக பெற்று கொண்டாலே போதும். என்றென்றும் அம்மாவின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். யாராலும் உன்னை எளிதில் வீழ்த்திவிட முடியாது. ஏனென்றால் பிரித்யங்கரா அத்தனை பெரிய சக்தி படைத்தவளல்லவா. உன்னை சூழ்ந்து வருகின்ற தீய விஷயங்களை எல்லாம் விரட்டி அடித்து உன்னை அழிக்க வருகின்றவர்களை இனி உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாதபடி நான் விரட்டி அடித்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்காதே. உனக்கு ஒன்று என்றால் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் வருவார்கள் என்று தேடாமல் நம் அம்மா வருவாள் என்று நீ நம்பு. நான் இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய கஷ்டங்கள் என்று எதுவும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் சர்வ நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தோடு முடிந்து போகின்ற காரியம் அல்ல இது. இத்தோடு இந்த வாழ்க்கை உனக்கு சோதனைகளோடு நின்று விடுவதில்லை. என் பிள்ளையே, இனிமேல் இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து பல சாதனைகள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ நடத்தி காட்டுவாய். பல நல்ல விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை உன் வாழ்க்கையாக மாற்றுவாய். யாரெல்லாம் உனக்கு எதிராக நின்றார்களோ அவர்கள் எல்லாம் உன் உதவி இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது என்கின்ற மனநிலைக்கு நிச்சயமாக மாறுவார்கள். நினைத்தது எல்லாம் நடக்க இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயத்தை கொடுக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை ஒன்றை நீ உணர வேண்டும். அம்மாவின் பாதத்தை தொட்டது ஏனோ நேர போக்கிற்காக அல்ல. இதை நீ முதலில் புரிந்து கொண்டு அம்மாவின் பாதத்தை தொட்ட நமக்கு வாழ்க்கை நிச்சயமாக பேரானந்தத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். உன்னோடு இருந்து இந்த நேரம் உனக்கு நல்லதை கொடுத்த இந்த பிரித்யங்கரா இனியும் நல்லதை மட்டுமே செய்வாள் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நன்மையும் தீமையும் எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் அவரவர்களின் வாழ்க்கைக்கு தகுந்தபடி அது மாற்றத்தை ஏற்படுத்துமே தவிர மற்றபடி கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்குமே இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் அன்பு குழந்தைக்கு
இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.